இந்த வீக் நடந்த மண்டே நைட் ரால என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸா கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான் சீனா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றது தான் மண்டே நைட் ரால ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டா வைப்பாங்க. அதை தெரிஞ்ச ஆடியன்ஸ் ஜான் சீனாவோட மியூசிக் ப்ளே பண்றதுக்கு முன்னாடியே பூ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் இதுலயே தெரிஞ்சிருக்கும் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு ஜான் சீனாவோட ஹீல் டெனை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோடி ரோட்ஸ் வந்து வின்ஸ் மேன பேசினதா இருக்கட்டும் அண்ட் ஜான் சீனா வந்து டோனிகான பேசினதா இருக்கட்டும், ரெண்டு பேருமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி அந்த செக்மெண்ட்டை பேசியிருந்தாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட் நல்லாவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த செக்மெண்ட்டுக்கு யூடியூப்ல 1 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு வெறும் 5 மணி நேரத்துல. அண்ட் இவ்வளவு நாள் நடந்த செக்மெண்ட்ல ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு மட்டும் தான் இருப்பாங்க. பட் இந்த வீக் தான் கோடி ரோட்ஸ் வந்து ஜான் சீனாக்கு கிராஸ் ரோட்ஸ் போட்டிருப்பாரு. மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம் அதிகமா வியூஸ் போனதுக்கு. சோ இதுக்கப்புறம் எந்த ஒரு ஈவெண்ட்லயும் ஜான் சீனாவை பார்க்க முடியாது. ரெசல்மேனியா 41ல தான் நம்மளால பார்க்க முடியும். சோ இந்த ஸ்டோரி லைனை ரெசல்மேனியா 41 வரையே கொண்டு போனோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஜான் சீனா இருக்கணும். பட் ஆனா அவருக்கு அந்த டேட் இல்ல. சோ அவருக்கு பதிலா அந்த இடத்துல ராக் இல்லனா டிராவிஸ் ஸ்காட் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ சொல்ல முடியாது, ரெசல்மேனியா முன்னாடி நடக்க போற லாஸ்ட் மண்டே நைட் ரால கூட ஜான் சீனாவை சர்ப்ரைஸா கொண்டு வரலாம். சோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தி நியூ டே அவங்களோட டீம் சாங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க வார் ரைடர்ஸ் கூட சேலஞ்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் ரெசல்மேனியா 41ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. மேபி லேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குந்தர் வெர்சஸ் ஜிம்மி யூசோ. இந்த மேட்ச்ல வந்து ஜிம்மி யூசோ வந்து ஜே யூசோக்கு ப்ரூவ் பண்ணணும் குந்தர் வந்து அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, சோ ஈஸியா டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அது நடந்தது ஆப்போசிட்ல. அண்ட் குந்தர் வந்து பயங்கரமா ஜிம்மி யூசோவை அட்டாக் பண்ணிருப்பாரு. இந்த மேட்ச்ல ஜிம்மி யூசோ அன்கான்சியஸ் ஆயிருப்பாரு குந்தர் லாக் போட்டதுனால. சோ அந்த மேட்ச்ல குந்தர் வின் பண்ணிருப்பாரு. பட் வின் பண்ணதுக்கு அப்புறமும் ஜிம்மி யூசோவை குந்தர் அட்டாக் பண்ணதுனால அங்க ஜே யூசோ சேவ் பண்றதுக்கு வந்திருப்பாரு. பட் ஆனா அங்க இருந்து குந்தர் போயிருப்பாரு. திரும்பி வந்து ஜிப் டைட்டை வச்சு ஜே யூசோவோட ஹேண்டை வந்து லாக் பண்ணிருப்பாரு ரிங்ல. அப்போ ஜிம்மி யூசோவை சாம்பியன்ஷிப் பெல்ட்டாலேயே ஹெட்ல அடிச்சிருப்பாரு. சோ அப்படியே ரத்தம் வந்திருக்கும். என்னதான் அந்த பிளட் வந்து ஃபேக்கா இருந்தாலும் குந்தரோட அக்ரஷன் நீங்க பாத்துருக்கலாம். சோ குந்தர் எந்த அளவுக்கு புஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு ஹைப் இல்ல ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. அதனாலதான் இந்த மாதிரி செக்மெண்ட் அவங்க பண்ணிருக்காங்க. அண்ட் சொல்லியாகணும் அந்த செக்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஜே ஊசோட ஈகோவை டச் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ ஜே ஊசோ கண்டிப்பா இதுக்கப்புறம் குந்தரை விட மாட்டாரு. சோ பயங்கரமா ஃபைட் பண்ண போறாரு. அண்ட் ரெசல்மேனியா 41ல அதை நம்ம பார்க்க போறோம். அண்ட் அவர் தான் நியூ வேர்ல்ட் சாம்பியனாவும் ஆக போறாரு. அடுத்தது ஒரு டேக் மேட்ச் பென்டாவும் பிரான் பிரேக்கரும் வெர்சஸ் ஜட்மெண்ட் டேல இருக்கிற ஃபின் பேலரும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும். இந்த மேட்ச்ல பிரான் பிரேக்கர் தெரியாம பென்டாக்கு ஸ்பேர் போட்டிருப்பாரு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பென்டாவை பின் பண்ணி வின் பண்ணிருப்பாரு ஃபின் பேலர். பென்டா டெபியூட் ஆனதுல இருந்து இப்ப வரையும் யாருமே பின் பண்ணி வின் பண்ணல. பட் ஆனா ஃபின் பேலர் வின் பண்ணிருக்காரு. அதனால பேக் ஸ்டேஜ்ல பென்டாக்கும் பிரான் பிரேக்கருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கும். அண்ட் இந்த 4 பேரை சுத்தி தான் ஐசி டைட்டிலுக்கான ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யாரு ஐசி டைட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லோகன் பால் வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான மேட்ச் ரெசல்மேனியா 41ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் லோகன் பாலோட நியூ ஃபினிஷர் வந்து பால் வெரைசர்னு நினைக்கிறேன், கரெக்டா சொல்றேன்னு தெரியல. பட் அந்த ஃபினிஷர் பார்க்க நல்லாவே இருக்கு. சோ இந்த மேட்ச்ல ஏஜி ஸ்டைல்ஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆடியன்ஸும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஏஜி ஸ்டைல்ஸ் லோகன் பால் கூட கோத்து விட்டாங்கன்னே தெரியல. அவர் ஐசி டைட்டிலுக்கு தூக்கி போட்டிருந்தாங்கன்னா அந்த மேட்ச் பயங்கரமா இருந்திருக்கும் ரெசல்மேனியா 41ல. பார்ப்போம். அண்ட் கடைசி மெயின் ஈவென்ட்டா ஈயோ ஸ்கை வெர்சஸ் ரியா ரிப்ளி மேட்ச் நடந்துச்சு. அண்ட் இதுல ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியா பியாங்கா இருந்தாங்க. இந்த மேட்சை பியாங்கா வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ரியா ரிப்ளி ரெண்டு பேருமே பயங்கரமா போட்டு அட்டாக் பண்ணிருப்பாங்க. சோ இதனால இவங்க 3 பேருக்கும் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குமா ரெசல்மேனியா 41ல கேட்டீங்கன்னா இன்னும் அபிஷியலா எந்த ஒரு கன்ஃபார்ம் பண்ணல. ஆடம் பியர்ஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாரு. மேபி அதை நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால தான் இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க. அண்ட் அவ்வளவுதான் இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ரால. சோ நான் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.